வணக்கம். ரிஷபராசி ஆனி மாத ராசி பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசிருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் சூரியன் முதல் கொண்டிருந்து ராகு கேது வரையில் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிய தொழில் தொடங்குவது ஆகாது. புதிதாக ஊர் பிரயாணம் செய்தால் பெரிதளவு வெற்றி கொடுக்காது. யாரிடமாவது கொடுக்கல் வாங்கினாலோ அல்லது கொடுத்தாலோ அது பிரச்சனைகளுக்குள்ளாகும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. இதை தவிர்த்து 2.25 நாள் மட்டும்தான். இந்த 2.25 நாட்களில் எதையும் செய்யாமல் இருந்தால், புதிதாக முயற்சிகளை தவிர்த்தால் பாதகமில்லாமல் நற்பலன்களை பெறலாம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 21/6/2024 ஆனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 23/6/2024 ஆனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:38 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். 2.25 நாட்கள் பொறுமையாக இருந்தால் அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய தொழிலோ அல்லது எதுவாக இருந்தாலும் இயல்பான நிலையில் இருக்கும். ஆனி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பது என்பது அதிகப்படியான வேலை சுமையும் அதிகப்படியான கஷ்டங்களும் கொடுக்கும். சிறு வேலையை கூட பெரிதளவாக கடுமையாக உழைத்ததற்கு பிறகு நற்பலன்கள் கிடைக்கும். 2ஆம் ராசியில் சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரகங்களும் சஞ்சாரம் செய்வது பொருளாதார உயர்வை கொடுக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை தரும். ஆனால் கடினமான உழைப்பு கட்டாயமாக இருக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது, கேது பகவானுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். வெளியூர் பிரயாணம், கோயில்களுக்கு செல்லுவது, குலதெய்வ வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, பணம் விரயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் வரவும் செலவும் ஒரே நிலையில் இருக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவான் 10ஆம் ராசியில் கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது தொழிலில் மாற்றங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கலாம், வருமான தடைகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது செய்யும் தொழிலில் இருப்பவர்களோ சில பிரச்சனைகளை கொடுப்பார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பாதகமில்லாத நற்பலன்களை பெறலாம். பொறுமை என்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவசியம். காரணம், கெட்ட நேரங்களில் கெடு பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் அமைப்பில் இருந்துவிட்டால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மனம் ஒரு நிலையில் செயல்படாது. ஆகையால் சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது, இம்மாதத்தில் சனி பகவானும் வக்ரம் பெறுவது உங்களுக்கு பல வகையில் நற்பலன்களை தரும். சில நாட்கள் பொறுமை அவசியம். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது, லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து விட்டாலே பெரிதளவு பாதகம் இருக்காது, சாதக பலன்கள் இருக்கும். அதற்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா மிக வலிமையாக இருந்தால் பாதகம் இருக்காது, சாதக பலன்கள் என்பது கட்டாயம் இருக்கும். ராகு பகவானை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைப்பது, கடனாக கேட்டாலும் காசு பணம் கிடைப்பது, அல்லது செய்யும் தொழிலில் திடீரென்று உங்களுக்கு வருமானம் வந்து உங்களுடைய கஷ்டங்களோ உங்களுடைய பிரச்சனைகளோ தீர்வதற்குண்டான வழியாக ராகு பகவான் கட்டாயம் செய்வார். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது, ஆட்சி பலம் பெற்றிருப்பது தான் வீணான கோபம், ஆத்திரம், அவசரம் இவைகளால் சில நேரங்களில்
மனம் என்பது நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கும். இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வணங்கி வந்தாலே போதுமானது. உங்களுக்கு பாதகம் இல்லாமல் நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.